சங்கரா மீன் தான் 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். அதான் குழம்பு வைக்க போறேன். நான் செய்யற மாதிரி செஞ்சு பாருங்க. அந்த டேஸ்ட் அதோட உங்க லைஃப்ல மறக்க மாட்டீங்க. ஒரு பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க மிக்சியில. அரை வெங்காயம் பொடியா நறுக்கிங்க. சின்ன வெங்காயம் இருந்தா நல்லா இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் பொடியா நறுக்கி நல்லெண்ணெய் வந்து தாராளமா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சப்புறம் அந்த பொடியா நறுக்கின வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றி லைட்டாக கலரி விட்டுட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நமக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சு அதோட புளி கரைசலை அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்து அதனோட தண்ணியை அதில் சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியை சேர்த்துக்குங்க. நான் அன்னைக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன் பாருங்க, அந்த சட்டி தான் 3 நாள் கஞ்சி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு நாள் சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு வாஷ் பண்ணப்புறம் யூஸ் பண்ணுறேன். நமக்கு தண்ணி எவ்வளவோ அதை சேர்த்துக்கிட்டு நல்ல பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு ஃபுல்லாகவே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சப்புறம் இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மறுபடியும் கொதிக்க விடுங்க. மிளகு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தனி டேஸ்டே கிடைக்கும். அது நல்லா கொதிச்சு கெட்டியமாக ஆகணும். அந்த குழம்பு நல்லா சுண்டி வந்தப்புறம் இந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் இருந்தால் மாங்காய் போடுங்க. மாங்காய் சேர்த்தா குழம்பு தனி சுவை கொடுக்கும். எப்பவுமே சங்கரா மீன், கிழங்கா மீன், காளா மீன்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும் குழம்பு. நல்லா சுண்டி திக்கா வந்துருச்சு மீன் குழம்பு. இந்த ஸ்டேஜில் மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்ச மீனை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீனை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு வந்து அவ்வளோ திக்காக இருக்கணும். திக்காக இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் மீன் குழம்பு. தண்ணியாகவே இருக்கக்கூடாது மீன் குழம்பு மட்டும். மீனை போட்டு நல்லா ஒரு கலரு. சங்கரா மீன்ன்றதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இல்லைன்னா மீன் வந்து அப்படியே உடஞ்சி வந்துடும். ஒரே ஒரு கலரு லைட்டாக கலரி விட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்கள் லைஃப்பில் மீன் குழம்பு இதே மாதிரி தான் எப்பவுமே செய்வீங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.